திமுக பவளவிழா கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் சிறப்புரை நிகழ்த்தினார். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் என்ற பாரதிதாசன் வரிகளோடு அவர் தனது பேச்சை தொடங்கினார். விழாவில் மு.க. ஸ்டாலின் பேசியதாவது: வீழ்ச்சியுற்ற தமிழ்நாட்டை எழுச்சி பெற வைக்க திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய அண்ணா பிறந்த காஞ்சி மண்ணில் அவர் உருவாக்கிய பேரியக்கத்தின் பவள விழாவை நடத்தி வருகிறோம். இது திமுகவுக்கு கிடைத்திருக்கும் பெருமை, அண்ணாவுக்கு கிடைத்த பெருமை. 1949ஆம் ஆண்டு செப்டம்பர் 17ஆம் நாள் இந்த இயக்கம் சென்னை ராயபுரம் ராபின்சன் பூங்காவில் வைத்து அண்ணாவும் அவர்களின் தம்பிமார்களும் தொடங்கிய போது வானம் தனது வாழ்த்துக்களை மழையாக பொழிந்தது. அன்று வான்மழை வாழ்த்திய இந்த கழகம்தான் இன்று வையகம் வாழ்த்தும் கழகமாக வளர்ந்துள்ளது. கழகத்தின் வெற்றியின் மூலமாக தமிழகத்தை வளர்த்தார் அண்ணா. அண்ணாவின் இதயத்தை இரவலாக பெற்ற கருணாநிதி அரை நூற்றாண்டு காலம் திமுகவையும் அதன் மூலம் தமிழ்நாட்டையும் வளர்த்தார். கருணாநிதி விட்டு சென்ற பணியில் இருந்து இம்மி அளவு கூட மாறாமல் திராவிட மாடல் ஆட்சியை நாம் நடத்தி வருகிறோம். திமுக என்ற மூன்றிடத்தில் தான் நமது மூச்சு, பேச்சு, உயிரும் அடங்கியிருக்கிறது. இப்படிப்பட்ட கழகத்தின் பவள விழாவுக்கு வந்த கூட்டணி கட்சி தலைவர்கள், நிர்வாகிகளுக்கு திமுக தலைவராக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களை வாழ்த்தியதில் பெருமைப்படுகிறேன். எங்களுக்கு கிடைத்த புகழ் மாலையில் உங்களுக்கும் பங்கு இருக்கிறது. கழகத்தை பொறுத்தவரை தலைவன் தொண்டன் என்றில்லாமல் உடன்பிறப்புகள் என்று செயல்பட்டு வருகிறதோ அதே போல்தான் தோழமை கட்சிகளையும் கருதுகிறோம். நாம் தமிழ்நாட்டில் கூட்டணி அமைத்த பிறகு அனைத்து தேர்தல்களிலும் வெற்றி பெற்றுள்ளோம். இது கூட்டணி வெற்றி. நம் கூட்டணியை பார்த்துத்தான் பாஜகவை வீழ்த்த அகில இந்திய அளவில் இந்திய கூட்டணி அமைக்கப்பட்டது. சில கட்சிகளின் கூட்டணி என்பது தேர்தல் நேரத்துக்கு பிறகு உடைந்துவிடும். ஆனால் நம் கூட்டணி அப்படி இல்லை. கொள்கை கூட்டணி. இதுதான் பலருக்கும் பொறாமையாக இருக்கிறது. நமக்குள் மோதல் வராதா, பகைமை வளர்க்க முடியாதா என்று அற்பத்தரமான காரியங்களை பரப்பி தற்காலிகமாக சந்தோஷம் அடைந்து வருகின்றனர். அவர்களின் கனவு எப்போதும் பலிக்காது. நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் வெற்றி கணக்கில் பாசிசத்துக்கு எதிராக நாம் அனைவரும் ஐக்கியமாகி உள்ளோம். மத்திய பாஜ அரசு ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையை கொண்டு வர முயற்சிப்பதை ஏற்க முடியாது. கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவர் வானத்தில் ஏறி வைகுண்டத்தை காட்டச் சொல்வார்கள். திமுகவின் அடிப்படை கொள்கைகள் சமுதாயத்தின் அடிப்படை கொள்கைகளாக உள்ளது. இது சமுதாயத்தை சீர்திருத்தும். பொருளாதாரம், தத்துவம், சமத்துவம், ஜனநாயகத்தை உருவாக்கத்தான் கழகம் தோன்றியது. இதை நிறைவேற்றத்தான் கட்சியும் ஆட்சியும் இருக்கிறது. இந்த 3 கொள்கைகளை நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட மாநிலம் தேவை. இதனால்தான் அண்ணா மாநில சுயாட்சி கொள்கைகளை பெறுவதற்கு குரல் கொடுத்தார். கோட்டையில் முதல்வர்கள் கொடியேற்றும் உரிமையை கருணாநிதி பெற்றுக் கொடுத்தார். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மாநில சுயாட்சிக்காக பேசி வருகிறோம். ஆனால் இப்போதைய மத்திய அரசு மாநிலங்களை யூனியன் பிரதேசமாக மாற்ற முயற்சிக்கிறது. மாநிலங்களை ஒடுக்கி ஒற்றை ஆட்சித்தன்மையை கொண்டு வர ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை கொண்டு வர பாஜக முயற்சிக்கிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியமானதா என்று கேட்டால் 1967ஆம் ஆண்டு வரை நாடாளுமன்றம் சட்டமன்றத்துக்கு ஒன்றாகத்தான தேர்தல் நடந்தது என்று கூறுகிறார்கள். ஆனால் ஒன்று நினைத்து பார்க்க வேண்டும். அப்போது இந்தியாவும் இப்போதைய இந்தியாவும் ஒன்றா? அன்றைய வாக்காளர்கள் எவ்வளவு, இன்றைய வாக்காளர்கள் எவ்வளவு? ஆதாரத்துடன் தான் பேசுகிறேன். நம் நாட்டில் 28 மாநிலம், 8 யூனியன் பிரதேசங்கள் உள்ளது. மொத்தம் 4000க்கும் அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்ய வேண்டும். அதேபோல 1951 மக்களவைத் தேர்தலில் மொத்த வேட்பாளர் 1874. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 8360 பேர் போட்டியிட்டனர். அன்றைய தேர்தலும் இன்றைய தேர்தலும் ஒன்றா? நாம் எழுப்பும் பல்வேறு கேள்விகளில் முக்கியமானது இதுதான். நாடாளுமன்றத்துக்கு ஒரே கட்டமாக தேர்தல் நடத்த முடிந்ததா? 7 கட்டங்களாகத்தான் தேர்தல் நடத்த முடிந்தது. இது எப்படி இருக்கிறது என்றால், கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவர்கள் வானத்தில் ஏறி வைகுண்டத்தை காட்டச் சொல்வார்களாம். அதுபோல் இருக்கிறது. இப்போது காஷ்மீரில் தேர்தல் நடக்கிறது. 90 சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்ய 3 கட்டங்களாக தேர்தல் நடக்கிறது. இப்படியான சூழலில் நாடாளுமன்றம் சட்டமன்றத்துக்கு ஒரே நாடு
ஒரே தேர்தல் என சொல்வதில் வெட்கமா இல்லையா? ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே பண்பாடு, ஒரே கலாச்சாரம் என ஒரே பாட்டை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துக்கு விரோதமானது. இதனால் என்ன நடக்கும்? மாநில அரசுகளின் பதவிக்காலம் குறையும், மாநிலங்களில் குழப்பம் ஏற்படும், முன்கூட்டியே ஆட்சிகள் கலைக்கப்படும். இப்போதைய மத்திய அரசு மாநிலங்களை யூனியன் பிரதேசமாக மாற்ற முயற்சிக்கிறது. மாநிலங்களை ஒடுக்கி ஒற்றை ஆட்சித்தன்மையை கொண்டுவர, ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை கொண்டுவர பாஜக முயற்சித்து வருகிறது. இன்னொரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். தற்போது நடப்பது பெரும்பான்மை ஆட்சி அல்ல. மத்தியில் பெரும்பான்மைக்கு 272 உறுப்பினர்கள் வேண்டும். ஆனால் ஆளும் கட்சிக்கு 240 பேர் தான் உள்ளனர். இதனால் எச்சரிக்கையுடன் பாஜக தலைமை செயல்பட வேண்டும். கொஞ்சம் கேப்பிட்டால் நாங்கள் பூந்து விடுவோம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இவ்வாறு தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் பாஜக மத்திய அரசுக்கு எச்சரிக்கை விடுத்து பேசினார்.